டெத் நோட் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகியும் ஒரு கேள்வி மட்டும் இன்னும் எல்லாரையும் தூங்க விடாமல் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் லைட் யாகாமி ஒரு சினிகாமியா மாறிட்டாரா இல்லையா? ஸோ இன்ஸ்டாவில் நம்ம போட்ட இந்த வீடியோவுக்கு 100K வியூஸ் வந்திருக்குது. அண்ட் யூடியூப்லேயும் இந்த வீடியோ தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் வியூஸ். அப்போது இந்த தியரியில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இன்னைக்கு இந்த தியரியை அக்கு வேற ஆணி வேற பிரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அதான் பாரு ஸ்னைப்பரு, நான் தான் அவங்க ஹைப்பரு. ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். நிறைய பேர் யூடியூப்ல ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சினிகாமி ரியூக்கு கிட்ட வந்து ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டு லைட் யாகாமியோட கதையை கேட்கும். ஸோ அந்த சினிகாமியோட கோட்டு, ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படியே நம்ம லைட் யாகாமி மாதிரியே இருக்கும். ஸோ நிறைய பேர் இது ஃபேன் மேட் அனிமேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிஜத்துல இது டெத் நோட் ரிலேட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மூவில வர அஃபிஷியல் சீன் தான். அண்ட் இந்த மூவி எப்படின்னா ரியூக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன நடக்குதுன்னு தான் சொல்லி இந்த மூவில காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மாங்கா கதையில் இந்த மாதிரி எந்த ஒரு சீனும் கிடையாது. ஸோ மாங்காவோட முடிவுப்படி லைட் யாகாமி இறந்துட்டார், அவ்வளோதான். அப்போ இந்த மூவியில் வர இந்த சீன் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜப்பான் இந்த அனிமே மேக் பண்ண அந்த டீம் தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சீனை மேக் பண்ணியிருக்காங்க. சரி, மொத்தத்தில் இப்போ புதுசாக இந்த வந்து சினிகாமி யாரா, இது நிஜமாலே லைட்டு தானா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்பர் 1, தி அப்பியரன்ஸ். ஸோ அந்த புது சினிகாமி போட்டிருந்த கோட் பார்த்தீங்கன்னா லைட் யாகாமி கடைசியாக போட்டிருந்த அதே கோட் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சினிகாமியோட நட, தலைமுடி எல்லாமே லைட்டை ஞாபகப்படுத்துது. ஸோ நம்பர் 2, த கோல்டன் ரூல். டெத் நோட்டில் ஒரு ரூல் இருக்குது. ஸோ டெத் நோட் யூஸ் பண்ணுறவங்க சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது. அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க? சில பேர் அவங்க சினிகாமியாக மாறி சினிகாமி ரியலுக்கு போவாங்கன்னு நம்புகிறாங்க. நம்பர் 3, த கான்வர்சேஷன். அந்த புது சினிகாமி ரியூ கிட்ட கதையை முழுசாக கேட்காமலே பாதியிலே கிளம்பிடும். அது ஏன்னா அந்த கதை அவனுக்கே தெரியும், ஏன்னா அவன் தானே லைட்டே. ரியூ கூட கடைசியாக நீ ஒரு கடவுளாக ஆக போறிய லைட் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசியிருப்பான். ஆனால் ஒரு மாஸ்டர் மைண்டாக யோசித்து பார்த்தா சில ஓட்டைகளும் இருக்குது. டெத் நோட் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு, அப்படின்னா நத்திங்னஸ், எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதாவது இறந்தக்கப்புறம் அவங்க எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு செத்த போனால் அவ்வளோதான், அப்படி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மேலும் அந்த மூவியில் வர சினிகாமியை லைட்டுன்னு அவங்க எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணலை. இது ஜஸ்ட் ஆடியன்ஸை யோசிக்க வைக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு தியரின்னு. ஸோ டெத் நோட் பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுக்காக இந்த மாதிரி ஒரு சீனையும் வச்சுருக்கலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா லைட் யாகாமி ஒரு சினிகாமியை மாறிட்டா அவனுக்கு தன்னோட பழைய ஞாபகம் கண்டிப்பாக இருக்காது. அதுதான் வந்து சினிகாமிகளோட விதியம் கூட. ஸோ என்ன கேட்டால் லைட் யாகாமி மாதிரி ஒரு புத்திசாலி சும்மா இறந்து போயிருக்க மாட்டான். ஆக்சுவலி டெத் நோட் இந்த லைட் யாகாமியோட டெத்தும் எல்லோட டெத்தும் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சேடாக ட்ராஜடி தான் முடிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு வச்சு இந்த லைட் யாகாமி இப்படி இறந்துட்டானேடா அப்படிங்கிறது கொஞ்சம் சோகப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த லைட் யாகாமியோட டெத்தை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடியா கொடுத்துருப்போம். அதுவும் போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் 1K அடிக்க கொஞ்சம் தான் இருக்கிறோம். அதாவது இப்போ 836 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிறோம். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது 836 இருக்குது. அண்ட் முடியும் போது எப்போ இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஹைப்ரசகா தமிழை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எதை பற்றி லாங் வீடியோ போடலாம்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. பாய்.